பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 12th அரசியல் அறிவியல்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பகுதி 4 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல் வாதம். சரிங்களா? மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம். அடுத்தது ஓகே அடுத்து மெடிவல் ஸ்டேட். மெடிவல் ஸ்டேட் இடைக்கால அரசு. இங்க மெடிவல் அப்படின்ற வார்த்தை இடைக்கால அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? அப்ப மெடிவல் ஸ்டேட் இடைக்கால அரசு. அடுத்து மிக்ஸ்டு எக்கானமி கலப்பு பொருளாதாரம். அடுத்து மொனார்கிக் லினேஜ். சரிங்களாப்பா? இந்த மொனார்கிக் அப்படின்னாவே முடியாட்சின்னு அர்த்தம். சரிங்களா? மொனார்கிக் லினேஜ் அப்படின்னா முடியாட்சி மரபு. அப்ப நீங்க தனியாவும் படிச்சு வச்சுக்கணும். இந்த லினேஜ் அப்படின்றதுக்கான சொல் மரபுன்னு அர்த்தம். அடுத்து மணி பில் நிதி முன்வரைவு. சரிங்களா? மணி பில் அப்படின்னா நிதி முன்வரைவு. அடுத்து மோனோபோலிஸ்டிக் முற்றுரிமை ஏகபோகம். இந்த மோனோபோலி அப்படின்ற வார்த்தை வந்துட்டாவே அது முற்றுரிமை தான்ப்பா. சரிங்களா? அதான் முற்றுரிமை அப்படின்னா, அதாவது மோனோபோலிஸ்டிக் அப்படின்னா முற்றுரிமை அல்லது ஏகபோகம். சரியா? அடுத்து மொராலிட்டி நீதி நெறிமுறைமை. சரிங்களா? மொராலிட்டி அப்படின்றது நீதி நெறி முறைமை. அடுத்து முனிச் கான்ஃபரன்ஸ் முனிச் மாநாடு. இது அப்படியே டைரக்டா கொடுத்திருக்காங்க. நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு தேசிய பால் பொருள்கள், அதாவது பொருட்கள்னு வரக்கூடாது, பொருள்கள் தான் சரியானது. சரிங்களா? பால் பொருள்கள் மேம்பாட்டு வாரியம். அப்ப டெய்ரி அப்படின்னாவே நம்மளுக்கு பால் பொருள் சார்ந்த பால் பொருள்கள் தான் டெய்ரி. சரிங்களா? டைரி அப்படின்னா நம்ம எழுதுறது. இதுவே டெய்ரி DAIRY அப்படின்னா பால் பொருள்கள். அப்ப தேசிய பால் பொருள்கள் மேம்பாட்டு வாரியம். சரிங்களா? முன்னேற்ற வாரியம் இந்த மாதிரி ஆப்ஷன்ல வைப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது, நம்ம தப்பா அடிச்சிடக்கூடாது. மேம்பாட்டு வாரியம். அடுத்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழு. நேஷனல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி நிலை. அடுத்து நேஷனல் மில்க் கிரிட் தேசிய பால் கட்டுப்பாட்டு வலையமைப்புப்பா. சரிங்களா? அப்ப கிரிட்னா என்னன்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அது தனியா படிச்சு வச்சுக்கணும். கிரிட் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் வலையமைப்புன்னு அர்த்தம். சரியா? அப்ப நேஷனல் மில்க் கிரிட் அப்படின்னா தேசிய பால் கட்டுப்பாட்டு வலையமைப்பு. அடுத்து நேஷன் தேசம், நேச்சுரல் ரைட்ஸ் இயற்கை உரிமைகள், நெப்போட்டிசம் இதான் ரொம்ப முக்கியம், அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை. இது மெயின்ஸ் எக்ஸாம்ல இது ஒரு சிலபஸாவே கொடுத்திருப்பாங்க. நெப்போட்டிசம்னா தகுதியால் அன்றி, அதாவது வேண்டியவருக்கு ஆதரவு. நம்ம இப்ப ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், அவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எந்த தகுதி இல்ல, இருந்தாலும் நம்ம கம்பெனின்றதுக்காண்டி அந்த தகுதி இல்லாதவங்களை உள்ள சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது பேரு நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் தகுதியால் அன்றி வேண்டியவருக்கு ஆதரவு கொடுப்பது. அதான் தகுதி இல்லாம ஒருத்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது பேர் தான் என்ன அப்படின்னா நெப்போட்டிசம். நிதி ஆயோக் ரைட். அடுத்து நான் மானிட்டரி இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா பணம் அல்லாத ஊக்கங்கள். இப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, இன்சென்டிவ் வாங்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. அப்ப இந்த இன்சென்டிவ் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா ஊக்கம்னு அர்த்தம். சரிங்களாப்பா? இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா ஊக்கங்கள். அடுத்து நான் மணி பில் நிதிசாரா சட்ட முன்வரைவு. சரிங்களா? நான் மணி பில் அப்படின்னா நிதிசாரான்ற வார்த்தை வந்துடணும், நிதிசாரா சட்ட முன்வரைவு. அடுத்து நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். நான் ப்ராஃபிட் அப்படின்னா ஆதாயம் இல்லான்னு அர்த்தம். சரிங்களா? நான் ப்ராஃபிட் ஆதாயம் இல்லா அரசு சாரா அமைப்புகள். சரிங்களா? அதான் என்னன்னா நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அடுத்து நான் டாக்ஸ் ரெவன்யூ வரி சாரா வருவாய். அதான். சரிங்களாப்பா? நான் டாக்ஸ்னா வரி இல்லாம வரி சாரா வருவாய் தான் நான் டாக்ஸ் ரெவன்யூ. அடுத்து நான் வைலன்ஸ் வன்முறை இன்மை. சரியாப்பா? நான் வைலன்ஸ் அப்படின்னா வன்முறை இன்மை. ஓத் OATH உறுதிமொழி. சரியா? ரைட். அடுத்து அபிஷியல் பேரலன்ஸ் அதிகாரப்பூர்வ பேச்சு. சரியாப்பா? ஞாபகம் வச்சுக்கோங்க, வித்தியாசமா இருக்கு. அபிஷியல் பேரலன்ஸ் அப்படின்னா அதிகாரப்பூர்வ பேச்சு. ஆபரேஷன் பிளட் வெள்ள நடவடிக்கை. இது என்னன்னா நம்ம இந்த வெண்மை புரட்சிக்கு டாக்டர் வர்கீஸ் குரியன் வச்ச பேரு, அதான் ஆபரேஷன் பிளட் வெள்ள நடவடிக்கை. ஆர்டினன்ஸ் அவசர சட்டம். சரிங்களாப்பா? அரசியலமைப்பு சார்ந்து இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். ஆர்டினன்ஸ் அப்படின்றது அவசர சட்டம். இல்ல பாருங்க, ஓத் அப்படின்னா உறுதிமொழி, ஆர்டினன்ஸ் அப்படின்னா அவசர சட்டம். இது ரெண்டு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்த்தடாக்ஸ் பழமை பற்றுப்பா.
அதாவது சொல்லுவாங்கல்ல, நாங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்வாங்கல்ல, அப்படின்னா என்னன்னா அந்த பழமை மாறாம தொடர்ச்சியா அதை பின்பற்றி வரக்கூடிய குடும்பம் அப்படின்றதுதான் ஆர்த்தடாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதான் பழமை பற்று, பழமை மேல பற்று கொண்டது, அதான் ஆர்த்தடாக்ஸ். சரியா? ஓசோன் லேயர் அப்படின்னா ஓசோன் படலம். அடுத்து பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சிஸ், நாடாளுமன்ற தொகுதிகள். சரியா? இதே லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னா சட்டமன்ற தொகுதி. சரியாப்பா? இதுல பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சிஸ் அப்படின்றது நாடாளுமன்ற தொகுதிகள். அடுத்து பாசிவ் ரினைசன்ஸ், சாத்வீக எதிர்ப்பு இல்ல செயலற்ற எதிர்ப்பு. சரியா? இந்த பாசிவ் அப்படின்னாவே செயலற்றன்ற வார்த்தையை குறிக்கும். சரிங்களா? பாசிவ் அப்படின்ற சொல் எதை குறிக்கும் அப்படின்னா செயலற்ற அப்படின்றத குறிக்கும், இல்ல சாத்வீகம் குறிக்கும். சரிங்களா? அப்ப பாசிவ் ரினைசன்ஸ் சொல்லிட்டு ரெசிஸ்டன்ஸ் பா. பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா செயலற்ற எதிர்ப்பு. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ்னாவே எதிர்ப்பு தான். அப்போ ஒரு இதுல வந்து ரெசிஸ்டர் ஃபிட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? வர்ற கரண்ட்டை தடுத்து மெதுவா அனுப்புறது, அப்ப அந்த இடத்துல நிப்பாட்டுறது, தடை ஏற்படுத்துறது, அதான் எதிர்ப்பு. சரிங்களா? அப்போ பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதிர்ப்பு. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சி. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ்னா எதிர்ப்பு. ரைட். பேட்ரியாட்டிசம், தேச பற்று. சரியாப்பா? சோ இந்த இது முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு 20 வார்த்தைகளுக்கு மேல நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம்ப்பா. நன்றி.